ஹீரோ எப்பவும் போல் வீட்டுக்கு வெளியே பெட்ரோல் அப்படியே ஃபுல்லாக ஊற்றிட்டு போயிடுவான். உள்ளே போனதுக்கப்புறம் டோரெல்லாம் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எந்த ஒரு சூரிய ஒளியுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிடுவான். ஸ்டீல் பிளேட்ஸையும் ஃபுல்லாக வச்சு லாக் பண்ணிடுவான். இவன் ஏன் இவ்வளோ பண்ணுறான்னா, அதுவும் இல்லாமல் என்றைக்குமே தூங்கும்போது கூட கன்னை வச்சு தான் தூங்குவான். ரொம்ப செக்யூரிட்டி இருப்பான். இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னா, நைட்டில் வந்து டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்துடும். இதெல்லாம் எப்படி வந்துச்சு, என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக இருக்கான். இதெல்லாம் எப்படின்னா, ஒரு வைரஸ் வந்து 99% ஆஃப் த வேர்ல்டு இருக்க மக்கள்லாம் இறந்துருவாங்க. இவன் இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கங்காட்டி ஹீரோ மட்டும் தப்பிச்சுக்குவான். ஹீரோ மாதிரி 1% மக்கள் மட்டும் தப்பிச்சிருப்பாங்க. இவன் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பான். இந்த வைரஸ் எப்படியாச்சும் கொண்டு மக்கள்லாம் இது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எலிகளெல்லாம் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் மட்டும் ஒரு மவுஸ் மட்டும் நார்மலாக ரிட்டர்ன் ஆகிருக்கும். அந்த இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் மக்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெளியே மக்களை தேட போயிட்டுருப்பான். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் செட் பண்ணி எப்படியாச்சும் அந்த ஒரு டிமானை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் பிளட்டை வச்சு ஒரு டிமானை வெளியே வர வச்சிருவான். வர வச்சு அதை பிடிச்சி ட்ராப் பண்ணிட்டு போயிடுவான். மற்ற டிமான் வரும்போது சூரிய ஒளி தாங்க முடியாமல் அதெல்லாம் உள்ளே போயிடும். இவன் அந்த டிமானை எடுத்துகிட்டு வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பான். இவன் கண்டுபிடிச்ச அந்த மருந்து எடுத்து ஃபுல்லாக இன்ஜெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருப்பான். ஆனால் அது வந்து ரிவர்ஸ் ஆகாமல் ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிடும். இவனுக்கு தெரிஞ்சிடும் இது ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இவன் கொஞ்ச நேரம் மனசு விட்ருவான். சரி என்ன பண்ணுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் தூங்க வச்சுட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு சரி போய் மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே எப்பவும் போல் போய் மனுஷங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு தேடி போயிட்டுருப்பான். அவள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு முகம் இருக்கே அப்படின்னு சொல்லி அதை பார்த்துருப்பான். சரி அப்படியே பக்கத்தில் போய் கன் ஷூட் பண்ணிட்டு பார்த்தா இவன் தெரியாமல் ஒரு ட்ராப்பில் மாட்டியிருப்பான். இது ஏன்னா அந்த டிமாண்ட்ஸ்லாம் தான் இவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இவன் அதை கவனிக்காமல் போய் அதை மாட்டிடுவான். கரெக்டாக மாட்டினதுக்கப்புறம் இப்போ வராது டிமாண்ட்ஸ், ஆனால் சூரிய ஒளியில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம். கொஞ்சம் கழிச்சு அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இதுலேருந்து ஹீரோ எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கிறதா கதை. இந்த மாதிரி மூவிக்கே என்னை ஃபாலோ பண்ணுங்கள்.